ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோச்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவான்காஸுடைய பார்ட் 1 வீடியோவுடைய கண்டினியூஷன், அதாவது பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷோரூமில் டிசம்பர் 14ஆம் தேதி என்னென்ன கார்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற பார்ட் 1 அப்டேட் வந்து நம்ம வந்து ஒரு 2 டேஸ் முன்னால் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன், அதாவது பார்ட் 2, அதாவது அதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 காரை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ அதே தேதியில் வந்து இருக்கக்கூடிய ரிமைனிங் கார்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில், அதாவது செகண்ட் பார்ட்டில், பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன காரெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பலினோ. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டலாக இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 89,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா, 89,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து ஓவராலாக பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காருடைய எக்ஸ்டீரியருடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, டயர் கண்டிஷன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% வந்துடும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல் டயர்ஸ் பார்க்குறீங்க, 4 டயர்ஸும். ஸோ நார்மலி உங்களுக்கு வந்து பலினோ காரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேட்ச்பேக் தான் உங்களுக்கு வந்து. அதனால் வந்து அதை டிக்கி வந்து உங்களுக்கு வந்து இதோட கம்பைண்டாக தான் வரும், டிக்கி எக்ஸ்டென்ஷன் எல்லாமே. ஸோ இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TN69 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ஓகேங்களா, ஸோ அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TN69 BJ 8435 தான் காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓவராலாக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ காருடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வந்துடும். ஸ்டியரிங்கில் உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டியரிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மிரர்ஸ் வந்துடும். அண்ட் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விண்டோஸும் பவர் விண்டோஸ் தான். ஸோ பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். அது போக உங்களுக்கு வந்து இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது போக இந்த கார் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. நார்மலி உங்களுக்கு வந்து இன்டீரியர் வந்து நல்ல ஒரு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ காருடைய இன்டீரியர் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷெட்டு நமக்கு வந்து இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்டீரியர் வந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் மேபி ஒரு வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியலாம். ஆனால் வந்து அப்படி இல்லை, இந்த காரோட இன்டீரியர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ மொரலஸ் அதோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. காருடைய ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. இது போக உங்களுக்கு வந்து சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்டீரியர், இன்டீரியர்லாம் பார்த்தீங்க. காருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிட்ட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது மாருதி சுசுகி பலினோ 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிட்ட ப்ரைஸ் வந்து 6,10,000 ரூபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. 6,10,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 20,000 கிட்ட நெகோஷியேட் பண்ணி ஒரு 5,90,000 வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 1,60,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிடுது. ஓகேங்களா, இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோண்டா சிட்டி பற்றி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு கார் தான். அது போக உங்களுக்கு வந்து இது ஒரு செடன் கார். ஓகேங்களா, ஸோ செடன் காருங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிக்கி எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இன்டீரியரில் வந்து ஸ்பேசிங் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதோடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க, அதோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ காரோடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70% வந்துடும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் டயர் கண்டிஷன்ஸ் இருக்குது நான் பார்க்கும்போது. நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போக இந்த காரோடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஐவரி கலரில் லெதர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து அதோடைய இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீல் வந்தோம் ஸ்டியரிங்கில். ஓகேங்களா, இது போக உங்களுக்கு வந்து இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஆல்சோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லென்த்தான ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பொறுத்த மட்டும் லென்த் வந்து மற்ற காசு தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பேஸிங் வந்து இன்டீரியரில் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக கிடைக்கும். லென்த் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரியர் ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லெக் ரூம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைடில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடும் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்துடும். ஸோ ஓவரால் இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வியூலாம் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோண்டா சிட்டி 2014 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிட்ட ப்ரைஸ் வந்து 5,60,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 5,60,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா எக்ஸ்யூவி டாப் மாடல் கார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து 4th ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிடுது அப்படி பார்த்தீங்கன்னா 1,22,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிடுது. ஓகேங்களா? இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ஆஷ் கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸ்டீரியர் ஓவராலாக பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 70% வந்துடும், 70-80% வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி டயர் கண்டிஷன்ஸ் இருக்குது. 4 டயர்ஸுமே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஹிந்திரா எக்ஸ்யூவி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு காரு, கம்ஃபர்ட்டான ஒரு எஸ்யூவி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதோடைய இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே நீட்டாக நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு இன்கன்வீனியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அந்த கார் எக்ஸ்யூவி பொறுத்த மட்டும். ஸோ இந்த காரோடைய ஓவரால் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க. ஸோ அந்த காரோடைய கண்டிஷன் வந்து எக்ஸ்டீரியர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளான்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காரோடைய இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்யூவி காரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து 3 rows வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்லாம் தாராளமாக இதில் போகலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு கன்வீனியண்டான ஒரு கார் தான் எக்ஸ்யூவி. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதோடைய பேக் ரோ வந்து நீங்கள் இந்த டிக்கியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ பார்த்தீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க. ஸோ காருடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மஹிந்திரா எக்ஸ்யூவி டாப் மாடல் கார் 2012 மாடல் 4th ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,75,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. 4,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த கார் வந்து இப்போ சிங்கிள் ஓடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா? இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் இங்கே வந்து ஓரளவு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இவங்க வந்து நார்மலாக அவங்க சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா கார்ஸுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து எல்லா கார்ஸுமே சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்பட்டு நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எல்லா காருக்குமே காமன் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு காருக்கும் சொல்லலை, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது போக இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் வந்து பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டென்டஸ் ஸ்க்ராச்சஸ் பெரிய அளவில் இல்லை. 2017 மாடல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 6 or 7 years தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு வந்து டேமேஜஸ் எதுவுமே இருக்க வாய்ப்புகள் இல்லை. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை வந்து நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர் கண்டிஷன்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ டயர் கண்டிஷன்ஸும் ஒரு 70-80% வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு வந்து ரீசெண்டான ஒரு டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதோட காரோடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியரில் ஸ்டீரிங்கில் வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வந்துடும். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அதோட டேஷ்போர்ட் வியூ பார்க்குறீங்க. ஸோ டேஷ்போர்ட் ஓரளவுக்கு நீட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த காரோடைய ரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் ஏசி இந்த காரில் வந்துடும். ஸோ அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சொல்லலாம். ஸோ பின்னால் இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி பேக் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஏசி வந்து இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த காருடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஹுண்டாய் கிரெட்டா 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 7 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 7 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்த காசு எல்லாமே இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து இவங்கள்ட்ட வந்து சேல்ஸுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் ஏதாவது கார் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து அந்த காரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காசோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோஜ் காஸ்ட்டோட டெலிகிராம் போட்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேரெக்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.